கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அதை தொடர்ந்து 15ஆம் வசனத்தில் நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. கிறிஸ்துவில் பிரியமான தேவஜனமே, இந்த கால ஓளை பிதாவாம் தேவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களுக்கு பின்பு மீண்டும் பாஸ்ட் அண்ட் போஸ்டர் சேனல் வாயிலாய் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கடந்த நாட்களில் ஊழியத்தின் நிமித்தம் பல இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தபடியினால் தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை கொண்டு வர முடியவில்லை. அதற்காக நான் வருந்துகிறேன். ஜெபியுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியப்படுத்தினபடி பெத்தேல் புக் சென்டர் என்றதான அந்த கடையை நாங்கள் இன்னும் செயல்பாட்டு கொண்டு வர முடியவில்லை. அதற்காய் வருந்துகிறேன். தொடர்ந்து அதற்காய் ஜெபியுங்கள். தொடர்ந்து எல்லா தடையாய் காணப்படுகிறது. ஆனாலும் நம்முடைய தெய்வம் தடைகளை நீக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். ஸோ அங்கே நாங்கள் வேலையை துவங்க நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். கூடுமானால் நாளை வேலை பார்க்கிற சகோதரர்கள் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். தெய்வம் அவருடைய கண்களை தயவு பாராட்ட சீக்கிரமாய் ஞானத்தோடு அவர்கள் வேலை முடிக்க தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ கடந்த நாட்களில் எங்களோடு கூட படித்ததான ஊழியக்காரருடைய மகளுடைய திருமணத்திற்காய் நாங்கள் RPO ஊழியர்கள் ஒரு டீமாக நாங்கள் பெங்களூர்லேருந்தும் KGFல இருந்தோம். இன்னும் பல பகுதிகளில் இருந்து நஞ்சன்குண்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் தேனி மாவட்டத்திற்கு அந்த திருமணத்துக்கு போய் தம்பதிகளை வாழ்த்து கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெபத்துக்கும் ஆதரவுக்கு நன்றி. இருந்தபோதும் சிலர் ஏன் இந்த 2-3 நாட்கள் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையும் ஜெபமும் இல்லை என்று கேட்டீர்கள். அதை கண்டினியூஷன் பண்ணுவதற்கு தான் அந்த கடையை எடுத்தோம். சீக்கிரமாய் அதை கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வார். ஸோ அதற்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியத்தின் அலுவல்கள் மற்ற காரியங்களிலே நாங்கள் செயல்படுகிறதுனாலே சகோதரர்களாய் நாங்கள் ஒருமனமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்காக ஜெபிங்க. இந்த வருகிற 23, 24 கோத்தகரில் வைத்து RPO பாஸ்டர்ஸினுடைய 13வது கூடுகை முதல் ஃபேமிலி கேதரிங் ஆகி அங்கே நாங்கள் கூட இருக்கிறோம். அந்த நாட்களுக்காகவும் ஜெபியுங்கள். ஸோ அந்த கூடுகைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஸோ வருகிற ஊழியருடைய பிரயாணங்கள் கூட்டத்தின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து நடத்த ஜெபிக்கும்படி தாழ்மையாக கேட்கிறேன். அந்த நாட்களிலும் இந்த தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை தொடர முடியாது. அதை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய மேலான ஜெபம் எங்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. இந்த நாளில் நான் வேறு ஒரு வார்த்தையை கொண்டு வரலாம் என்று யோசித்து கொண்டு இருந்தபோது ஆலயத்தில் வந்து நான் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை திரும்பவும் ஆவியானவர் நினைப்பூட்டினார். இது இக்கால ஊழியர்களுக்கு அவசியமானது. அதோடு கூட இது சபை ஊழியர்களுக்கு மாத்திரம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது விசுவாசிகளாகிய உங்களுக்கும் கூட கேட்கிற நம் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனம் உள்ளதாய் உங்களுடைய ஊழிய வாழ்க்கை உங்களை கிறிஸ்துவுக்கான சாட்சிகளாக நிலைப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று விசுவாசித்து ஆவியானவருடைய ஏவுதலின்படி இவ்வார்த்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு தெளிவுபடுத்துகிறார். அவனுக்கு புத்தி சொல்லுகிறார், அறிவுறுத்துகிறார். அவன் யார் என்பதை திரும்ப அவனுக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிற தேவ மனிதனாய் அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்படுகிறார்.
தீமோத்தேயுக்கு மாத்திரம் அல்ல, இன்று இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி தீமோத்தேயுவை மோல்டப் பண்ணினாரோ அப்படி இந்த கால ஓலை உங்களையும் உருவாக்க அவர் திட்டமிடுகிறார். உங்களை அழைத்த நோக்கம், உங்களை தெரிந்தெடுத்த நோக்கம், உங்களை வேறுவிரித்த நோக்கம், உங்களை அபிஷேகித்த நோக்கம், பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் உங்கள் மேல் கைகள் வைத்த போது உண்டான அந்த கிருபா வரங்கள் இன்னது என்பதை நீங்கள் அறிந்து, நீங்கள் யார் என்பதை உணர்ந்து இந்த பூமியில் வாழ்வதற்கு வார்த்தைகள் உங்களுக்கு இந்த கால ஓலை உதவி செய்யும். கர்த்தருக்குள் பிரியமான தெய்வ ஜனமே, இங்கே நாம் வாசித்தது போல உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அடுத்தது சொல்லுகிறான், இவைகளிலே நிலைத்திரு. நாம் பெற்றுக்கொண்டதான காரியத்திலே, நமக்கு உபதேசிக்கப்பட்டதான இந்த உபதேசங்களிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் மேல் நாம் கவனமாய் இருக்க வேண்டாம். சோஷியல் மீடியாக்கள்ல இந்த டெக்னாலஜி வளர்ந்தது ஒரு விதத்தில் நன்மையாய் இருந்தாலும், நம்முடைய சேனல் வாயிலாய் பல இக்கட்டான சூழ்நிலையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை போராடி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் அதை நின்று விடுதலை பெற்ற சாட்சிகளை கேட்டோம். அதற்காய் தேவனை சொத்திருக்கிறோம். இப்படி நன்மையான காரியங்களுக்கு பயன்படுவதற்கு தான் தெய்வம் ஞானத்தை கொடுத்து இந்த டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்தார். ஆனால் இதையே சத்துருவானவன் ஊழியர்கள் தங்கள் லாப நோக்கத்துக்காக, இவ்வுலகத்தின் மோகத்துக்காக, ஒரு லக்ஸுரியஸ் வாழ்க்கை வாழ்வதற்கு ஊழியத்தை அவர்கள் தங்கள் இச்சைகளின்படி, தங்கள் ஆசைகளின்படி செயல்படுத்தி கொண்டு இருக்கிற நாட்கள் இன்று மாத்திரமல்ல, இது தீமோத்தேயுவின் காலத்திலும் இருந்தது. அதற்கு வேதம் சாட்சியாயிருக்கிறது. இவைகளின் நடுவே அந்த அப்போஸ்தலர்கள்லாம் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே தன்னை பின்பற்றி வருகிறவர், தன்னை பின்பற்றி வருகிற உண்மை உள்ளவர்கள், அந்த அழைப்பின் மேல் வாஞ்சையும் தாகமும் உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களை அதற்கானவர்களாய் அவர்கள் உருவாக்கினார்கள். தேவனுடைய ஆவியானவர் அப்போஸ்தலர்களை உருவாக்கினார். கர்த்தரால் அருளப்பட்ட அந்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் நன்றாய் அவர்களை நடத்தினார். அவர்கள் தன் பின் வந்ததான அடுத்த ஜெனரேஷனை அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களாய் நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சிகள் இந்த காலவோளே கர்த்தர் உங்களுக்காக எடுக்கிறார். இப்படி தீமோத்தேயு ஸ்திரப்பட்டபடினாலதான் நல்ல ஊழியனாய் அவன் செயல்பட்டான். தேவனுக்கான மனிதனாக அப்போஸ்தலர்களைப் போல அவனும் பிற்காலங்களிலே தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் அவன் காணப்பட்டதற்கு காரணம், தன்னை நடத்துகிறவர்களை நன்றாய் கவனித்து அவர்களுக்கு செவி கொடுத்தான். இந்த கால ஓலை தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருக்கானவர்கள் என்பதை மறந்து போவாதீர்கள். அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த பூமியில் உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய இக்கட்டுகள், உங்களுடைய கஷ்டங்கள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தோல்விகளை சந்திக்கும் போது நாம் சோர்ந்து போகிறோம். இந்த கால ஓலை நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே அழைக்கப்பட்ட உங்களை தேவன் தெரிந்தெடுத்ததான மனிதனாய் உங்களை இந்த பூமியில் அடையாளப்படுத்த அவர் சில வழிகளின் ஊடே இவர்களை நடத்தினது போல் இந்த கால ஓலையும் உங்களையும் நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்னும் தெளிவாய் நான் சொல்வேனானால், இதுதான் அவருடைய வழியும் அவருடைய செயல்பாடுகளும். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கானவர்களாய் நாம் காணப்படவே கிறிஸ்து நமக்காக, பிதாவை நாம் உயர்த்துவதற்காக, பிதாவுக்கு நமக்கும் இருந்ததான அந்த ஆதி உறவு பிளவுபட்டு போன அந்த உறவில் நம்மை சேர்ப்பதற்காக தான் சிலுவையை அவர் சுமந்தார். ஓடு கூட அல்ல, நம்மை வாழ வைக்கவும் அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறபடினாலே அழைக்கப்பட்ட நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த காலவோடு உங்களுக்கு கிருபை செய்வாராக. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டதான இந்த மனிதனுக்கு பவுல் அறிவுரை சொல்லுகிறது என்னவென்றால், இந்த கால ஓலை அதை எடுத்து கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அழைக்கப்பட்டது உண்மையானால்
தேவனே சில நேரங்களில் இடையூறுகளை ஏற்படுத்துவார். எதற்காக? அவர் தான் எதற்கு உங்களை அழைத்தார், எதற்கு உங்களை தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தின் பாதையிலே உங்களை கொண்டு போவதற்கும், உங்கள் அழைப்பில் உங்களை தெளிவுபடுத்துவதற்கும் தேவன் பயன்படுத்தும் வழிகள் இல்லையெனால் அதுதான் அவருடைய விதிகள் ஆகும். அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு பின்பு எழுதும்போது சொல்லுகிறான், என்னோடு கூட தீங்கு அனுபவி என்று சொல்லி. இன்று வருகிற ஊழியர்கள், எழும்புகிற தேவ ஜனம், சபைக்கு வருகிறவர்கள் இதற்காக இந்த உலகத்தில் அழிந்து போகிற பிராணம் போனா எல்லாவற்றையும் விட்டு போகிறதின் மேல் ஆசைப்படுகிறார்கள். நாம் அவைகளின் மேல் ஆசை கொள்ளாமல் நித்தியத்தின் மேல் நாம் ஆசை கொள்ளுவோம். இந்த பூமியின் வாழ்க்கை நமக்கு லகுவாய் மாறிவிடும். இதுதான் ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அவர்களுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் அது அவர்கள் மேன்மை அல்ல. கிறிஸ்து அவர்கள் மேன்மையாய் இருந்தார், சிலுவை அவர்கள் மேன்மையாய் இருந்தது. இந்த காலத்தில் அப்படிப்பட்ட தேவ ஜனமாய் நீங்கள் காணப்பட வேண்டும், நாம் காணப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் இந்த காலவேளை உங்களோடு கூட பேசுகிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவேளை நாங்கள் வாசித்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் கைகளை வைத்த போது, மூப்பர்கள் சங்கத்தார் கைகளை வைத்த போது உண்டான அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பு, இவைகளில் நிலைத்திரு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லி அவனை தைரியப்படுத்தின வார்த்தையை எடுத்து இந்த காலவேளை என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்தினமைக்காய் ஸ்தோத்திரம். நாமத்தினால் ஊழியக்காரனாய் நானும் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.